நீங்கள் தான் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, சரி வாங்க நடந்துகிட்டே பேசலாம். நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம்னு வீட்டில் பேசிக்கிறாங்க. ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்கிட்ட கண்டிப்பாக இந்த முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும்னு தான் கூப்பிட்டேன். ம், சொல்லுங்கள். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணேன். இப்போ இல்லை இப்போ இல்லை, அது இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. சரி, எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? 3 years. ஓ, கரெக்டாக காலேஜ் முடிகிற வரைக்கும். என்ன? அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன், இல்லைன்னு சொல்லலை. பட் ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற மாதிரி தான் பேசுவான். எனக்கு இப்படி ஷால் போடுதாங்க பிடிக்கும், பட் அவன் டபுள் சைடு தான் போடணும்னு சொல்லுவான். ஷால் ஒழுங்கா போடு, இப்படி ட்ரெஸ் பண்ணு, அப்படி ட்ரெஸ் பண்ணாத, தனியா எங்கேயும் போகாத, அதை சாப்பிடு, இதை சாப்பிடாத. நானும் எங்கேயும் போகக்கூடாது, அவனை கூட்டிட்டு போக சொன்னாலும் பயப்படுவான். இவனோட பேசு, அவனோட பேசாத, ஏன் ஃபேஸ்புக் போகக்கூடாதுங்க, அப்படியே போனாலும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாதுங்க, இன்க்ளூடிங் லெகின்ஸ் டிஷர்ட் கூட போடக்கூடாதுங்க. மொத்தத்தில் 3 வருஷமும் சண்டை 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 தாங்க. அதாங்க பிடிக்கல. இனிமேலாவது என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரியும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும்னு நினைக்கிறேங்க. பா, உண்மையிலே சூப்பருங்க. என்கிட்ட, அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட இதை பற்றி சொல்லணும்னு நினச்சிது. இதை நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருந்துருக்கலாம். பட் லைஃப் ஃபுல்லாக என்கிட்ட மறைச்சிட்டனோ, நான் உண்மையாக இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அப்படி தானே? இதை சொல்லிட்டா மட்டும் நம்ம ஃப்யூச்சரில் சந்தோஷமாக இருந்துட முடியுமா? இது ஏன் சொல்கிறேன்னா, அவரை விட்டுட்டு வந்த மாதிரி என்னையும் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நானும் சொன்னால் என்ன செய்வீங்க? அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனாக மட்டும்தான் தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு பொண்ணு. ஒரு பையனை அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரீசன்ஸ் இருக்குன்றது எனக்கு தாங்க தெரியும். ஏன் உங்கள் அம்மா சொன்னதில்ல டபுள் ஷேட் ஷால் போட சொல்லி? நீங்கள் போட்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா பசங்க எப்படியெல்லாம் பேசுவாங்கன்றது ஒரு பையனா எனக்கு தாங்க தெரியும். நீங்க பாக்குற விதம் தப்பா இருந்தா அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? பசங்கனாலே தப்பானவங்க தானே, தப்பா தானே பாக்குறீங்க. பசங்களே தப்பானவங்கன்னா அப்புறம் ஏங்க அவங்கள லவ் பண்றீங்க, ஏங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன என்ன சொல்ல வரீங்க இப்போ நீங்க? ஓகே, கோவப்பட விதம் தப்பு தாங்க, இல்லைன்னே சொல்ல. அது பசங்களோட நேச்சர். அப்படி பார்க்க வைக்கிற ட்ரெஸ் கோடிங்க தாங்க தப்புன்னு சொல்றேன். கண்டிப்பா நீங்க டிஷர்ட்டோ லெகின்ஸோ போட்டு போனீங்கன்னா பார்க்குறவங்கலாம் நல்ல ஃபிகர்னு தாங்க சொல்லுவாங்க. ஏன் நான் கூட சொல்லுவேன். பட் நல்ல பொண்ணுன்னு யாராவது சொல்லுவாங்களா? பொண்ணுங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குங்க, அதை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ கூட அவரை பிடிக்கலன்னு என்கிட்ட எதுவுமே நீங்க சொல்லலை. அவர் சொன்ன அட்வைஸை தான் நீங்க பிடிக்கலன்னு சொல்றீங்க. ஆர்கியூ பண்ணா போய்கிட்டே தாங்க இருக்கும். லாஸ்டா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அவனுக்காக நான் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறத விட அவனுக்காக நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவாங்கன்னு நினச்சி பாருங்க. லவ் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க.